டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாருமே பரவலா யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ல டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு எலமெண்ட். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, பல்கா ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு எப்படி கனெக்டிவிட்டி முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கிற இந்த எலமெண்ட். இந்த லிமிட் அப்படிங்கிறது யாரால செட் பண்ணப்படுதுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸால செட் பண்ணப்படுது. ஒன்னு உங்களுடைய பேங்க், இன்னொன்னு வந்து அந்த யூபிஐ ஆப். ஸோ யூபிஐ அப்படிங்கிற அந்த சேனல் மூலியமா இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் டெபிட் கார்டு மூலியமா ஒரு டெபிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி யூபிஐ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சேனல் மூலியமா நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு யூபிஐ ஆப் இருக்கு இல்லையா, கூகுள் பே, போன்பே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸும் அவங்களுடைய ஆப்ஸ்ல வந்து இவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த மோடுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்தும் சில பேங்க்ஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த யூபிஐக்கான டிரான்சாக்ஷன் லிமிட் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குரூஷியல் பிளேஸ்ல போயிட்டு நீங்க ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் ட்ரை பண்ணும்போது இந்த லிமிட் பத்தி உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பேங்க்ல வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க, நாட் நெசசரிலி யூபிஐ மூலம் இல்லாம வேற ஒரு மெத்தட்ல பண்ணிருப்பீங்க. பட் உங்க பேங்கோட டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட்னு ஒன்று செட் பண்ணிருக்காங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட சேர்த்து தான் அந்த அமௌண்ட் கூட சேர்த்து தான் உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் வரும். அப்போ அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல அப்படின்னா நான் இப்பதானே வந்து 5000க்கு டிரான்சாக்ஷன் பண்றேன் யூபிஐல, இந்த டிரான்சாக்ஷன் ஏன் போகல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி 30,000க்கு வேற ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பீங்க வேற ஒரு மோட்ல. அதனால இது வந்து பேங்கோட லிமிட்டா இல்ல யூபிஐ ஆப்போட லிமிட்டா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்டா ஓவராலா வச்சிருக்கிற லிமிட் வந்து 1 லட்சம் ரூபாய். பட் இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னிபிகண்டா வேரி ஆகும். ஒவ்வொரு பேங்க்ஸும் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா ஈவன் அவங்க 5,000 rupees வரைக்கும் தான் அப்படின்னு கூட லிமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல 1 lakh வரைக்கும் கூட லிமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் டைப்ஸ், அதாவது மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்களா, கலெக்ஷன்ஸ் இன்சூரன்ஸ் பண்றீங்களா, ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் பண்றீங்களா அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய லிமிட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ கரண்டா வந்து லேட்டஸ்டா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். இந்த டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து முன்னாடி 2 lakhs இருந்துச்சு, 2 lakhs வரைக்கும் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா அதை 5 lakhs மாத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில வரக்கூடிய இந்த 5 பேமெண்ட்ஸ் லைக் டாக்ஸ் பேமெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் இல்லனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ், ஐபிஓ பேமெண்ட்ஸ் அண்ட் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்ஸ்க்கு பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ், இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி 2 lakh வரைக்கும் தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்பர் கேப் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த அப்பர் கேப்பை 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்திட்டாங்க. அண்ட் ஹெவியா யூபிஐ யூஸ் பண்றவங்களுக்கு யூபிஐ லைட் ஆப்ஷன் பத்தியும் தெரியும். ஸோ யூபிஐ லைட் அப்படின்னா வாலெட்ல லோட் பண்ணிட்டு அந்த லோக்கல்லேயே அந்த பேமெண்ட்டை முடிச்சுக்கிறது, அதாவது பேங்கோட சர்வர் கூட கனெக்ட் ஆகாம பேங்க் கூட அந்த டிரான்சாக்ஷனை பண்ணாம ஒரு தடவை அந்த வாலெட் லோட் பண்ணிட்டு அதை வச்சு சில சில்லறை பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் யூபிஐ லைட்ல பேமெண்டோட அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறதுல நிறையவே டிரான்சாக்ஷன் லிமிட் கொண்டு வருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு லைட் அசெட், லைட் சின்ன லெவலான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஷன். யூபிஐ லைட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் வெறும் 500 ரூபாயா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது 2000 rupees மாத்திட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த வாலெட்டை வந்து நீங்க எவ்வளவு லோட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த வாலெட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 2000 rupees வச்சிருந்தாங்க. இப்போ அதை 5000 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி யூபிஐ 123 பேயோட டிரான்சாக்ஷன் லிமிட்டையும் 5,000 rupeesல இருந்து 10,000 rupees இப்ப மாத்திட்டாங்க. சோ யூபிஐ 123 பே அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். ஸ்மார்ட் போன் இல்லாம பட்டன் போன் வச்சிருக்கவங்களே யூபிஐ யூஸ் பண்ணலாம். ஸோ யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு 4 digits or 6 digit பின் நம்பர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பின் நம்பரை செட் பண்ணி நீங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த யூபிஐ 123 பே யூஸ் பண்றதுக்கு ஒரு நம்பர், அதாவது டிபெண்டிங் ஆன் யுவர் பேங்க், நீங்க வந்து ஒரு நம்பர் டயல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நம்பர் டயல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஐவிஆர் வாய்ஸ்ல உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன அமௌண்ட், என்ன டிரான்சாக்ஷன் யாருக்கு பண்ணணும்னு. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ யூபிஐ லைட் அண்ட் யூபிஐ 123 பே இது ரெண்டுத்தோட இந்த டிரான்சாக்ஷன் லிமிட், வாலெட் லிமிட் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணது மூலியமா இந்த யூபிஐ அப்படின்ற இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹெவியான அமௌண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களையும் இந்த சர்க்கிள்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு வைடரா கொண்டு போறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த லிமிட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான யூபிஐ லிமிட் என்ன, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து உங்களுடைய யூபிஐ ஆப்பை பொறுத்து லிமிட் வந்து கரெக்டா தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க பேங்க் போய் கேட்கறது. நிறைய பேர் நிறைய வந்து
வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, எனக்கு என்ன லிமிட்னு தெரியல அப்படின்னு, இல்லைனா யூபிஐ டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகுதுன்னு அப்படின்னு. ஸோ பேங்க்ல போயிட்டு உங்களுடைய பேங்க்ல இந்த என்னுடைய பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐக்கு ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங் லிமிட்குள்ளேயே நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிடும். அது இல்லாம கவர்மெண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.